14 போகும்போது தான் சொல்லுவோம். 2014 வரும்போது 11 புள்ளியான மக்கள் தொகை 110 கோடிக்கு மேல இருக்கு. எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாவல, எல்லாமே மேனுவலா தான் இருக்கு. இந்த காலத்துல உலகத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு. இந்த காலத்துல எல்லாமே மேனுவலாக நம்ம நாட்டில் செய்யற காரணத்தினால எல்லாமே தாமதமாகும். அப்ப 2010க்கு தான் நினைஞ்சிருக்கிறான், புள்ளி வரை எடுத்துருக்கான். அப்ப அந்த ஒரு வருஷத்துல மட்டும் தற்கொலை செஞ்சவர்கள் 1,34,599 பேருங்கிறான். அதுவும் என்னன்னு கேட்டா, தற்கொலை ரெக்கார்டு பண்ணாதான். தற்கொலை செஞ்சவன ஆஸ்பத்திரி கொண்டு போவாம, மாஸ்டருக்கு கொண்டு போவாம, போலீஸ் கேஸ் ஆக்காம அது 1 லட்சம் கொண்டு வச்சிருப்பாங்க. இது இப்ப தற்கொலை ரெக்கார்ட்ல வர்றதான போவான். எங்க தற்கொலையா இருக்குன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து எல்லாம் பண்ணினால்தான் கணக்குல வரும். அப்படி இல்லாம எத்தனை கிராமங்கள்ல தற்கொலை செய்வாங்க, போலீஸ் சொல்லாம வயிற்று செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. கிராமங்கள்ல எல்லாம் போலீஸும் தலையிட முடியாது, கேட்கவும் முடியாது. இவங்க கணக்கு 1 லட்சம் சொல்றாங்கன்னு சொன்னா இன்னொரு 1 லட்சம் சேர்த்துக்கிறங்க. இந்த தற்கொலைகளை அரசாங்க புள்ளி விவரம் எல்லாம் ரெக்கார்டு படி உள்ள தற்கொலை தான் சொல்லுவான். அன்று கார்டுல உள்ள தற்கொலைகள் இதே அளவுக்கு இருக்கும், கூட இருக்கலாம், இதோட அதிகமா கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியாக ஒரு 1.5 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையில் ஒரு 1.5 லட்சம் பேருமா எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்துல தற்கொலை செஞ்சிருக்கிறான்னு கேட்டா இது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தற்கொலை செய்யறதுல ஒரு விசித்திரமான ஒன்றை பார்க்கிறாங்க. வறுமைக்கு தான் தற்கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வறுமை இல்லாத இடத்துல தற்கொலை ஜாஸ்தியா இருக்கணும். அதிகமான தற்கொலை எங்க நடக்குதுண்டா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லயே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 5 மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் செழிப்பான மாநிலங்கள். ஊட்டி பீகாருக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒத்தனையும் பார்க்க முடியாது. மெட்ராஸ்லாம் தமிழகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டா ஓரளவுக்கு பணப்புழக்கம் உள்ள மாநிலங்களாக இந்த 5 மாநிலத்தை சொல்றாங்க. அப்ப அந்த 5 மாநிலங்கள்ல அதிக தற்கொலையாம். அதாவது சோத்தை கஷ்டப்படக்கூடிய பீகார் மாதிரி மாநிலத்துல அவன் கஷ்டமே அவனுடைய வாழ்க்கையா போச்சா, அவன் தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான். புதுசாக கஷ்டப்படுறோம், எப்பவும் தான் கஷ்டப்படுறோம், அவனுக்கு அப்படி போயிருது. அதாவது வறுமையிலேயே கிடக்கிறவன், எப்பவும் சிரமத்தில் இருக்கிறவன் குறைவா தற்கொலை செய்கிறான். யார் தற்கொலை செய்யறாங்கன்னு கேட்டா, பொருளாதார ரீதியில யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு புள்ளி. அவன் சொல்றான் இது ஆச்சரியமே இல்லை, அவன் சொல்றான் ஆச்சரியம். நமக்கு இது ஆச்சரியம் கிடையாது. ஏன் பொருளாதாரத்தில் அதிகமான இது வரும்பொழுதுதான் நிறைய தேவையற்ற சனியெல்லாம் இழுத்து போடுவான், தேவையற்ற சனியெல்லாம் மாட்டுவான். அப்ப ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அவனால சமாளிக்க இயலாது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏழைக்கு வராது, பரம ஏழைக்கு வராது. அவன் எப்பவுமே கஷ்டப்படுறான். கஷ்டத்திலேயே பழகி 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 போனதுனால நான் நேற்று வந்த கஷ்டத்தோட இது 10ஓடு 11 அப்படி கணக்காயிரும். கஷ்டம்டா என்னன்னு தெரியாம நம்ம வளர்ந்தோம்னா என்ன செய்யாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி குறிப்பாக இந்த சாப்ட்வேர் துறையில முன்னணியில் இருக்கிற இந்தியாவிலேயே சென்னையும் பெங்களூர் தான் அதுல ரொம்ப முன்னணியா இருக்குது. சென்னையும் பெங்களூரும் தான் அதிகமாக இந்த மென்பொருள் துறையில ஈடுபட்ட இன்ஜினியர்கள் அதிகமாக திறமையானவர்கள் இருக்கிறாங்க. இங்கதான் அதிகமா நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் தற்கொலை ஜாஸ்தியா. ஏன் பணம் ஜாஸ்தியா புலம்பு செய்யுது, போதை புழக்கம், அந்த புழக்கம், அந்த புழக்கம், ராத்திரி புறம் வேலை செய்யறது, பகல் புறம் உள்டா மாத்திக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அது இருக்கும் பொழுது கூடாத நட்பு, போதை பொருள், அது இப்படி பழகி போய் என்ன செய்யறது, இந்த மாதிரி தற்கொலை செய்யற எல்லாம் ஒரு புள்ளி வரத்துல வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான தற்கொலை நடக்கக்கூடியது திருப்பூர் நகரம் முடிவெடுக்கிறாங்க. அங்க அதிகமான பணப்புழக்கம், எல்லாரும் பணத்தை வச்சிருப்பாங்க. திருப்பூருக்கு வசூல் பண்ண தமிழ்நாடு கூட வசூல் பண்றது, திருப்பூர் வசூல் பண்ண வந்துடலாம். அந்த நம்ம தமிழ் ஜமாத்துக்காக வசூல் பண்ண போனா தமிழ்நாடு பூரா வசூல் பண்ண என்ன கிடைக்குமோ அது எங்க கிடைக்கும், அது பெரிய தொழில் நகரம். அப்ப எல்லாரும் பணம் புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊர்ல தற்கொலை நடக்கக்கூடாது இல்லையா, அங்கதான் நடக்குங்க. பணப்புழக்கம் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வு ஏறும்போது ஒண்ணு தெரியாது, தாழ்வு வரும்போது உட்கார்ந்து போயிடும், செத்து முடிவிடுவான். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தற்கொலை செஞ்சவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சொந்த தொழில் பண்றான் பாருங்க, அவன் 41% பண்றான். சொந்த தொழில் பண்றவங்க 41% இல்ல. தற்கொலை செஞ்ச 100 பேர் என்றால் அந்த 141 பேர் யாரா இருப்பான், சொந்த தொழில். மொத்த சொந்த தொழில் செய்யற 50 பேர்ல 41% இல்ல. தற்கொலை செஞ்ச 100, அதுல 41 பேர் எப்படி இருப்பான்னு கேட்டா சொந்த தொழில் பண்ணவனா இருப்பான். சொந்த தொழில் பண்றவங்க அந்த தற்கொலை பண்றான். அது காரணம் சொல்லல, விஷயத்தை மட்டும் தான் சொல்றான். ஏன் பண்ற நமக்கு தெரியுது. சொந்த தொழில் பண்றான், கந்து வெட்டிக்கு வாங்குவான், பேங்க்ல கடன் வாங்குவான், அவன் மீட்டர் வெட்டிக்கு வாங்குவான், அவன் கடைக்காரன் நிறுத்துவான், ஒரு கொடுக்க முடியாது, அந்த கடன் இந்த கடன், இந்த வட்டிக்கு அந்த வட்டி, அந்த வட்டிக்கு இந்த வட்டியும் பானா
சொந்த தொழில் பண்றவனுக்கு நெருக்கடி. ஒரு நாளைக்கு 10 பேர் என்ன செய்வாங்க வந்து அந்த கடனுக்கு நெருக்குவாங்க, திட்டுவாங்க, தொலைச்சு போடுவாங்க, பிள்ளை கடத்திட்டு போவாங்க, குடும்பத்தை அழிச்சிருவாங்க, கடையை தொடக்க விட மாட்டேமாங்க. இதெல்லாம் அவன் டார்ச்சர் பண்றதுனால சாவுறான். இதெல்லாம் கவர்மெண்டுடைய கையாளாகத்தனை வெளியே வந்துருங்கிறதுக்காக வேண்டி முட்டையை சொல்றாங்க. சொந்த தொழில் பண்றவன் 41% சாவுறான். சொந்த தொழில் பண்றவன் இவங்க சாவனு. சொந்த தொழில் பண்றவன் சாவுற காரணம் என்னன்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வட்டியில் போய் விழுகிறது, தேவையற்ற ஒரு பொருளாதாரத்தை கையாண்டதுனால வரக்கூடிய விளைவு. அதே மாதிரி வந்து 100 பேர் தற்கொலை செய்யறான்னு சொன்னா 41 அப்படியே ஆயிடுச்சா, 26 பேர் ஸ்டூடெண்டா இருக்கிறான். 100 பேர் தற்கொலை செய்யறான்னு சொன்னா அதுல 26 பேர் 41 பேர் சொந்த தொழில் செய்யறான். அவனை விட்டுருங்க. இன்னொரு 26 பேர் யாருன்னு கேட்டா அவனுடைய வாழ்க்கைக்கு எந்த சுமையும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்டவன் அவன் சாப்பாடு குறைக்க வேண்டியது இல்லை, அம்மா அப்பா பாத்துக்கிடுவாங்க, அவனுக்கு எந்த ஒரு சுமையும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, பொண்டாட்டிக்குள்ள காப்பாற்ற வேண்டியது கிடையாது, வாப்பா கவனிக்க வேண்டியது கிடையாது, அந்த பாக்கெட் மணி கூட அங்கிருந்து பணம் வந்துடும். இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்கிறாங்களே அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து சாகவே கூடாது. அவனுக்கு என்ன பிரச்சனை? சோத்து சம்பாதிக்கணுமா, வேலை செய்யணுமா, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய சுமை இருக்கா? ஜாலியா சுத்தி பார்த்தா ஜாலியான வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த மாணவ பருவத்துல அதிகமான பேர் என்ன செய்யறான்? தற்கொலை. 26 பேர் 100 பேர் செத்தான்னா 26 பேர் காவாசி பேர் மாணவனா இருக்கணும். 100 தற்கொலையில 26 பேர் மாணவனா இருக்கிறான் என்று கேட்கிறோம். இதெல்லாம் என்ன, எதனால இதெல்லாம் நடக்கணும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம் சொன்னா இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற சைத்தான் மட்டும் கூட என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்ளலாம். இது வந்து புகாரியில 3282, 6048, 6115 இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. அப்ப யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கோபத்தின் அடிப்படையில தற்கொலை செய்யணும் என்றோ, அடுத்தவனை கொல்லணும் என்றோ, தண்டிக்கணும் என்றோ, பழிவாங்கணும் என்றோ வேறு என்னென்ன மாதிரி கோபத்தில் வரும் பொழுது உடனே முடிவு எடுக்கிறாங்க. கோபம் வருமானம் செய்யக்கூடாது, உடனடியாக எடுக்காம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படியே ரத்த கொதிப்புலாம் அடங்கிடும். ரத்த பிரஷர் அதிகமா வேலை செய்யும், மூளை வந்து சரியாக ஒர்க் பண்ணாம போயிடும். அது ஓவர்லோடு வந்தா என்ன செய்யும்? கரண்ட் ஓவர்லோடு வந்தா ஏசியை புகஞ்சு போயிருதா இல்லையா, வயர்ல மாத்தணுமா இல்லையா? அந்த கணக்கா லோடு பத்தாட்டாலும் அது வந்து பொருளை பாதிக்குது. லோடு அதிகமா கரண்ட் வந்தாலும் என்ன செய்யணும்? அதிகமான மின்சாதனங்கள்லாம் அடிபட்டு போச்சு. கொஞ்ச நாளா கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. இதனால கரண்ட் 10 பஞ்சாயத்து போய் கரண்ட் ஜாஸ்தியா வச்சு பஞ்சாயத்து போய் இதனால பொருள் என்ன போச்சு? கரண்ட் ஜாஸ்தியா விட்டுட்டாங்க. அப்ப எவ்வளவுக்கு அந்த வோல்டேஜ் வரணுமோ அதை விட வந்து அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த பொருள்கள் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த ரத்த ஓட்டம் வந்து எந்த அளவுல இதயம் பம்ப் பண்ணணுமோ அந்த வேகத்துல பம்ப் பண்ணாதான் மூளை கரெக்டா வேலை செய்யும். இதையும் அதிகமா பம்ப் பண்ணிச்சுன்னு வைங்க பயங்கரமான வேகத்துல, அப்ப 2 மடங்கு ரத்த ஓட்டம் வரும்போது திணறி போய் அந்த பவரை தாங்க கொள்ள முடியாம தப்பா முடிவெடுக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? எந்த டென்ஷன் வந்தாலும் இந்த ஒரு மருந்து செய்யும். அது தற்கொலையா இருக்கட்டும், கொலை செய்யற எண்ணமா இருக்கட்டும், வேற ஏதாவது வேற தப்பான எந்த முடிவா இருந்தாலும் சரி, அதுக்கு செய்யற ஒரே முடிவு என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சொல்லிலேயே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த டைவர்ட் ஆகுது, அது ஒரு பாதுகாப்பு. டைவர்ட் பண்றாங்க, வேற டக்குன்னு மாத்துறாங்கல்ல, வேற ஒரு செயலை நாடுறான்ல. இறைவா இவனோட பேசிட்டு அல்லாட்ட பேசுறான்ல. இப்ப ஒன்னு வெட்டி போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப என்ன பண்றாங்க? அவனை விட்டு இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தரேன் டைவர்ட் பண்ணி விடும் பொழுது அது குறைக்கும். இப்ப அல்லாட்ட பாதுகாப்பு தர்றதுங்கிற வகையில் டபுள் கவசமா, இரட்டை கவசமாக என்ன செய்யும்? இது வந்து மனிதனை பாதுகாக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தற்கொலை எண்ணமோ வேற எந்த மாதிரியான ஒரு தப்பா போகணும், மனசு நம்ம கண்ட்ரோல் மீறி போகுது வருதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அல்லதீன ஆமனு ஒரு தத்மையின் குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். உள்ளங்கள் வந்து மூமினான மக்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும். மூமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மையினுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். அமைதி இல்லாத எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் அமைதியாக மனம் அமைதி பெருமையானால் குழப்பத்திற்கு இடமே இல்லை. எந்த மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதையும் அதுக்கு சொல்லிக்கிறங்க. பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு 10 தடவை உட்கார்ந்து சொல்லிடு. ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சா டென்ஷனா இருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்லி உட்கார்ந்து அப்படியே இறங்கி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொல்லு. என்ன மாதிரி பஞ்சாயத்து இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை போட்ட உடனே மனசு வந்து அலை மோது சைத்தானுடைய தூண்டுதலால்
இப்லீஸுடைய தூண்டுதல அலை மோதக்கூடிய அந்த மனசு அப்படியே அமைதியாகி என்ன செஞ்சா சரியா வரும், நார்மலா சிந்திப்பான். நார்மலா சிந்திக்க வந்தான்னா எவனு தப்பான முடிவு போக மாட்டான். நிதானமாக சிந்திக்க வந்து விட்டான் என்று சொன்னால் முடிவு சரியாக இருக்கும். முடிவு தப்பா இருந்தால் எல்லா குழப்பமும் வருகிறது. அப்ப ஜெனரலாக பொதுவாக மார்க் என்ன சொல்லுகிறது கேட்டா 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், அலா பிذிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். இதான் மருந்து, பெரிய மனோதத்துவ மருந்து என்ன? இது இத்தனை நாள் சொன்னதை விட பெரிய மருந்து என்ன? இந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க என்று சொன்னா இறைவா இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லிவிட்டு இறைவனை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்னதெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கலாம் கற்றுத் தந்ததுதான், அது சுப்ஹானல்லாஹ் கற்றுத் தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் கற்றுத் தந்தது, அல்லாஹ் அக்பர் கற்றுத் தந்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்றுத் தந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுத் தந்தது. இது மாதிரி சில திக்ர்களை மனனம் செய்து வைத்துக் கொண்டு அதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து இதுதானே செய்யறாங்க. இந்த தியானம் யோகான்னு போய் ஏமாந்து இருக்கிறாங்க. இதுக்கு மிஞ்சின யோகா தியானம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அமைதியை கிடைக்கும். நீ என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்த்த, இதை பயன்படுத்த மாட்டேன், அங்க போய் யோகா செய்ய போறேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல, அங்க போய் தியானம் பண்ண போறேன், சில நம்மளுக்கு முஸ்லீமே போறான். நீங்க என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய யோகா வந்து இங்க இஸ்லாமிய வணக்கம் ஒரு அம்புட்டுமே யோகாவா தானே இருக்கிறது. அது அதை விட ஒரு மனசு ஆறுதல் பெற்ற என்ன இருக்கிறது? அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதியா இருக்கிறார், ஜட்ஜா இருக்காரு. அப்ப ஜட்ஜா இருக்கும்போது கேஸ் கொண்டு வருவாங்க. வழக்கு என்னுடையது உன்னுடையது, என்னை அடிச்சு விட்டா உன்னை பிடிச்சு விட்டா எடுத்துட்டா, இப்படி ஒரு கேஸ் கொண்டு வருவாங்க. அப்ப நீதிபதி என்ன செய்யணும்? தீர்ப்பளிக்கணும் இல்லையா? அவர் தீர்ப்பளிக்கக்கூடியவர் கோபமா இருந்தால் வைங்க, தீர்ப்பளிக்காது. கோபமா இருந்தால் என்ன செய்யக்கூடாது? ஒருவர் லா யக்லி ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்குகளில் கோபமா இருக்கும்போது தீர்ப்பளித்து விடக்கூடாது. நல்லா விளங்கிறாங்க. அப்ப கோபமா இருந்தோம்னா என்ன செய்யணும்? கேஸ் வந்துச்சுன்னா ஒரு விசாரிக்கிறோம், நம்மளே கோபமா இருந்து விசாரிக்க கூடாது, நம்ம நார்மலுக்கு வரணும். பஞ்சாயத்தை பண்றோம், நம்ம வீட்டுல சண்டை போட்டு வந்து நம்ம டென்ஷன் ஆகி இருக்கும்போது அவன் பஞ்சாயத்தை கேட்ட ஒழுங்கா கேட்போமா? நம்ம நிதானம் இல்லாம கேட்டா யாரு சொல்றது கரெக்ட், யாரு சொல்றது தவறு நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா? வழக்க தள்ளி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். நீதிபதியா இருக்கிற நீதிபதிக்கு மட்டும் உள்ளது அல்ல. அப்ப இந்த கோபமா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறாரு இதை மனசுல பதிய வச்சுக்கணும். மனசுல என்ன பதிய வைக்க வேண்டும் என்றால், எக்காரணத்தை கொண்டும் கோபமா இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. கோபமா இருந்தா தூங்கி பேசாம உட்காரு, விசாரப்படி கொஞ்சம் நிதானத்துக்கு பிறகு நம்ம எந்த முடிவு எடுத்தா சரியா வரும் யோசிச்சு கரெக்டா இருக்கும். பொண்டாட்டி மேல கோபம் உடனே முடிவு எடுத்தா தலாக்குமா? நிதானமா யோசிச்சு பார்க்க சொல்லுவானா? தலாக்குங்கிற மாதிரி எதுவும் வருது, எல்லாம் கோபத்தில் இருக்கிறது தான். அப்புறமா நான் அம்மா பஞ்சாயத்து வர்றது, நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், சேர வழி இருக்கிறதா, ஏதாவது ரூல் இருக்குதா, குறுக்கு வழி இருக்கான்னு வர்றான். எதுக்கு அந்த குறுக்கு வழி? நான் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா எது குறுக்கு வழி? அப்ப இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பா தான் போகும். ஒரு முடிவு கூட நல்லதா இருக்காது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யக்லி என்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், கோபமாக இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டாம். அப்ப இது வந்து நம்ம என்ன பிரச்சனை விளங்கிக் கொள்ளணும்னா, ஒரு முஸ்லிம் மனசுல வைத்துக் கொள்ளணும், கோபம் வந்தா எந்த முடிவும் சொல்லக்கூடாது. ஒரு அபிப்பிராயம் கேட்கிறான், கோபமா இருக்கிறீங்க, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். இதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு கேட்கிறாங்க. இல்ல நம்ம சாயந்தரம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லணும். கோபமா இருக்கும் பொழுது முடிவு சொன்னால், மார்க்க விஷயத்தை சொன்னால் தப்பா தான் சொல்லுவீங்க. நீங்களும் டென்ஷன் நேரத்தில் சரியா அப்படி சொல்ல முடியும். அப்ப கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாது. புகாரியில 7158வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மட்டும் நீங்க மனசுல வைங்க. கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். எந்த முடிவையும் வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் கோபமா இருந்தா வாய முடிவு பேசாம உட்கார்ந்துருங்க, ஒரு தண்ணியை குடிங்க. என்னமா மாற்ற சொல்றான்? மனோதத்துவத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, எதையாவது வேற ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணுங்களாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை ரெட்ட கவசம் போட்டு டைவர்ட் பண்ண சொல்லுது. பெரிய இடத்துல ஒரு பெடிஷனையும் போட சொல்லுது. டைவர்ட் ஆயிடுது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா டைவர்ட் ஆயிடுது. படைச்சவனத்தை பாதுகாப்பு